உங்க கம்ப்ளைண்ட் எல்லாம் யார்கிட்ட சொல்லுங்க? மனைவியை குறித்த கம்ப்ளைண்ட்டை கத்திரத்தில் சொல்லுங்க, கணவனாரை குறித்த கம்ப்ளைண்ட்டை கத்திரத்தில் சொல்லுங்க, பிள்ளைகளை குறித்த கம்ப்ளைண்ட்டை யாரிடத்துல சொல்லுங்க? கத்திரத்தில். ஆண்டவரே இப்படி நடக்கிறாங்க, இப்படி இருக்காங்க, எனக்கு இது பிடிக்கல, நீங்க கொஞ்சம் மாற்றுங்க, நீங்க கொஞ்சம் சரி பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயம் ஒரு நாளில் பதில் தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 2, இரண்டாவது, என் குடும்ப சமாதானத்திற்காய் நான் இனி என் வாயை வேறு யாரிடத்திலும் திறக்க மாட்டேன், கர்த்தரிடத்துல மட்டும்தான் நான் திறப்பேன். அமைதியா இருங்க, ஒண்ணுமே சொல்லாதீங்க. சிலருக்கு ஒரு பெரிய பழக்கமே இருக்கு, அம்மாட்ட சொன்னா பெரிய ஆறுதல், சிலருக்கு அப்பாட்ட சொன்னா பெரிய ஆறுதல். நான் சொல்றேன், நீங்க ஆறுதல் படுவீங்க, ஆனா இன்னொரு ஆத்துமா உங்க அம்மாட்ட உங்க வீட்டுல நடக்கிறது எல்லாத்தையும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்க அம்மா உங்களை என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பா ஆறுதல் படுத்துவாங்க. கவலைப்படாத மகளே, ஆண்டவர் கூட இருக்காரு, நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், நீ தைரியமா இரு. நல்ல அம்மா அங்க கண்டிப்பா ஆறுதல் படுத்துவாங்க. ஆனா ஆறுதல் படுத்திட்டு அடுத்த நிமிஷத்துல அந்த அம்மாவுக்கு ஒரு வலி வரும் பாருங்களேன். தன் பெத்தெடுத்த பிள்ளை மனசு கஷ்டப்படுறத பார்த்து அவ்வளவு வலிக்கும் அவங்களுக்கு. ஆனா வெளியே என்ன பண்ணுவாங்க? சிரிச்சுட்டே இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஏன் இப்படி பயப்படுற, ஒன்றும் இல்லை, உங்க அப்பாவுடையா, உங்க தாத்தாவுடையா, அப்படி வெளியே சொல்லிடுவாங்க. அது நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, உங்களுடைய பிரச்சனையை சொல்லி இன்னொருத்தரையும் நீங்க என்ன பண்ணிடாதீங்க. இன்னொரு அம்மா அப்பாவை, அவங்க வயசானவங்க, அவங்க நாட்கள் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ள தேவராஜ்யத்துக்கு போறாங்க, அவங்கள போய் ஏன் கஷ்டப்படுத்தணும்? ஆனா உங்க கணவன் மனைவியினுடைய சூழ்நிலை உடனே சரியாயிரும். நீங்க ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள சரியாயிருவீங்க. ஆனா உங்க அம்மா அப்பா என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க? சமாதானமா இருக்கிறாங்களோ இல்லையோ, நல்லா இருக்கிறாங்களோ இல்லையோ, ஒவ்வொரு நிமிஷமும் அவங்களுக்கு வந்து கஷ்டமாவே இருக்கும். அதனால முடிந்த வரைக்கும் உங்களுடைய பிரச்சனையை என்ன பண்ணணும்னா தேவ சமூகத்துல தான் வைக்கணுமே தவிர இன்னொருத்தரிடத்துல. சிலர் வந்து